அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அதாவது போன டைம் நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம். அதாவது ஒரு நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதை திரும்ப செலுத்துகிற அளவுக்கு அந்த நிறுவனத்துக்கு தெம்பு இருக்கா, அந்த வட்டி கட்டுற அளவுக்கு அந்த நிறுவனத்தால் முடியுமா? ஏன்னா ஒரு நிறுவனம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தோம், சரி கடன் அதிகமாக இருக்குது, தேவைக்காக வாங்கிட்டாங்க, இருந்தாலும் அந்த நிறுவனம் வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவை பார்க்கணும். இதில் என்னென்னா, ஒரு நிறுவனம் எந்த அளவுக்கு கடத்தை திரும்ப செலுத்த முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இதில் பார்த்திங்கன்னா 3x, அதாவது 3க்கு மேலே இருந்தாலுமே அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒரு நிறுவனம் வழக்கம் போல் நம்ம மணி கண்ட்ரோலில் போய்ட்டு பார்க்கலாம். நிறுவனத்துடைய பேர் பார்த்திங்கன்னா கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரி. கிர்லோஸ்கர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்டாரில் இயங்குது. 114 ரூபா அந்த ரேட்டில் விற்குது. இப்போது நம்ம வழக்கம் போல் அந்த ஃபினான்ஷியல் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம். அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு, குவார்ட்டர்லி ரிசல்ட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு கீழே ஃபினான்ஷியல் ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா அதனுடைய இபிஎஸ்லாம் பாருங்கள், 268 ரூபா. புக் வேல்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், இதில் ஒன்று என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள், டெப்ட் அண்ட் ஈக்விட்டி பாருங்கள் 0.32, அதாவது ஈக்விட்டிக்கு இணையான கடன் பார்த்திங்கன்னா 0.32, அதாவது பாயிண்டில் இருந்தாலுமே அது ஒரு நல்ல நிறுவனம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவும் பாருங்கள் 9.59. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி கடனும் பெரிய அளவில் இல்லை. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே 70% வளர்ந்துருக்கு. 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 229 மடங்கு. அதாவது நீங்கள் போட்ட பணம் ஆல்மோஸ்ட்டு, அதாவது 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சமாக இருந்திருக்கும் உங்கள் முதலோட சேர்த்து. இந்த நிறுவனம் ஒரு வருஷத்துக்கு 30-40% வளர்கிற அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது. ரேட்டை பொறுத்த வரைக்கும் 4000ன்றது அதிகமாக தெரியலாம். ஆனால் நம்ம PE ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இது ஒரு